அதே வணக்கம் ஒருவனுக்கு வசதியும் கொடுக்கும் வணங்குவது எல்லோருக்கும் நன்மை தரும் வணக்கம்ன்றதுக்கு எவ்வளவு பொருள் கொடுத்துக்கிறோம் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னா என்ன பொருள் அதுல இங்க இருக்குது இல்லையா அந்த இங்கன்னாவுக்குதான் மதிப்பு அந்த இங்க எடுத்துட்டு பாரு வாடா அப்படின்னா அந்த மரியாதை கொடுக்குற எழுத்து எது அதை போலதான் இப்பேர் கொண்ட மாபெரும் சபையில் வந்திருக்க முடியாதவர் எப்படி என்று உனக்கு தோற்றம் அடக்கம் அமர் அருள் அடங்காமை நீ ஒரு வசனம் இப்ப மதிக்க மாட்டான் ஏறுவான் மேல ஏறி காலை பண்ணி விடும்போது அன்றாடி கிழிச்சு அவங்க எழுதுல நீ கடைசி வரை நீ எழுதிக்க ஆறு இருள் ஒழித்து விடும் இருள்னா என்ன இருள் என்றால் இரவா இருள்னா நரகண்டா
அகராதி படிச்சுக்கிறியா? அந்த மாதிரி படிச்சிருந்தாதான் ஒருவனுக்கு அறிவு வரும். தோன்றிடும் புகழோடு தோன்றுக அத்தலால் தோன்றாத இருப்பதே நன்று. நன்று இல்ல நத்த. நன்றுன்றதுக்கும் நன்றுன்றதுக்கும் அர்த்தம் இல்லையா? ஒரு மனிதன் பிறந்தால் தோன்றிற்று ஏழு. அது எப்படி? என் நாடானது நீர்வளம், நிலவளம், ஏர்வளம், கார்வளம், பொன்வளம், ஆர்வளம், பால்வளம், 6 வளங்களும் மிகுதியா பெருகிய நகரம். இப்பேர் கொண்ட என் நாடானது எப்பேர் கொண்டது? கொஞ்சம் தமிழ் பிறந்தவனும் இந்திய நாளும். இது கொஞ்சம் தமிழ் பிறந்தவர்கள் இந்திய நாளும் வலயத்தோர் கொண்டாடும் கூடல் பூமி. அஞ்சுகமா மீனாட்சி, அஞ்சுகமா மீனாட்சி, அஞ்சுகமா மீனாட்சி சுந்தரேசர். அப்பா சுந்தரேசர் 64 கலைகள் விளையாடும் பூமி. நாட்டில 64 கலை இருக்குது. 64 கலையில் இதுதான் முதல் கலை. தெருக்கூத்து. இது கட்டக்கூத்து பேர். இப்பேர் வந்த இந்த மாபெரும் கலையை நாம கற்று நாட்டிலே இதை நாம நடித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஒரு நாட்டை திருத்துவது நாடகக்காரர் இல்லனா ஊர் நாட்டாமைதாரர். அவங்கதான் ஒரு ஊர்ல கூழ் ஊத்துறதா இருந்தாலும் திருவிழா செய்யறதா இருந்தாலும் அவங்கதான் நியமிப்பாங்க. அப்பேர் உண்மை என் நாடிலே குவலயத்தர் கொண்டாடும் பூமி. அஞ்சுகமா மீனாட்சி, அஞ்சுகமா மீனாட்சி சுந்தரேசர் 64 கலைகள் விளையாடும் பூமி. தஞ்சமென்றடைந்தவரை தஞ்சமென்று அடைந்தவரை தஞ்சமென்றடைந்தவரை அன்பாய் காக்கும். இது அன்பாய் காக்கும் தர்மகுண விற்பனர்கள் தழைக்கும் பூமி. செந்திலுரை பாஸ்கரங்கள், செந்திலுரை பாஸ்கரங்கள் மாலை சூடும். அப்பா மாலை சூடும் சிறந்த பூமியில இது இடையங்குளம் கிராம பூமியாகும். நிலவரம் இப்பேர் உண்ட நாட்டிலே ஆடை ஆபரணம் அலங்கரித்து மறுபடியானவர் யார் என்று உனக்கு தோற்றம் என்றால் நீ என்ன சொல்ற? நான் வந்த உடனே செம்பு பித்தளைக்கு பேரிச்சம்பழம், வெங்காயம், நான் என்ன வண்டி கிளிக்குதா பாரு பின்னால ட்ரை சைக்கிள் எனக்கு ட்ரை சைக்கிள் வேற என்ன டாடா ஏசிக்குதா பாரு. வேற என்ன கூட இது கூடையா? ஏய் என்ன இருக்கிறது? நவரத்தின மணிமகுடம். ஒரு அரசருக்கெல்லாம் இதுதான் முடி. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன். அதே போல ஒரு நாட்டு அரசனை வந்தால் இப்படி எல்லாம் அலங்கரித்து வந்தாதான் ஒரு ராஜா. ஒன்னு மாதிரி கழுமாற மாட்டோம் வரும். என்ன சொல்றது? நீ மந்திரியாடா? நீ என்ன பார்த்து பூண்டு விக்கிறவன்னு சொல்ற? நீ யாரு பூண்டு விக்கிற? இந்த மாதிரி வரான் நல்லா அலங்காரமா மஞ்சள் ஆடை உடுத்து கொண்டு நான் வரும் பொழுது மஞ்சள் ஆடை உடுத்து கொண்டு ரதம் கஜம் துரகம் பதாதிகள் 4 வகை சேனைகள் 32 வாத்தியங்கள். வாத்தியம் இதெல்லாம் முழங்க வரனே. என்ன பார்த்து பூண்டு விக்கிறவன் எப்படி கேட்டேன்? கடைசியா பாடுன மேன்மையாகவே பூண்டு. பூண்டு இல்லடா பூண்டேன். ஒரே பொருளுக்கு தான் அர்த்தம். அத போல தெரியாத நீ வந்து என்ன பூண்டு விக்கிறேன்ட்டு அப்படி இல்ல. இது எப்பேர் என் நாட்டுக்கு தில்லி அத்திமா நகரம்.
இது எப்ப மாச்சு அந்த பேரு? இந்த டில்லி அத்திமா நகரத்தை ஓராங்க அணியாக ஆண்டு வர முடியாது இந்த நாட்டுக்கு அரசன் எல்லோருக்கும் தந்தை திருதராட்டித மன்னன். அந்த திருதராட்டிதான் இந்த நாட்டுக்கு அரசன். அவருக்கு கீழே வந்த நாங்க பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒரு சிற்று நாடு, சிறிய நாடு, சிற்றூர்ன்றாங்க, சின்ன நாடு. அதிலே இதுல ஒரு பகுதியாக விளங்க முடியாது. என்னுடைய நாடு தெரியுமா? அடிக்க கூடாது. இந்த மாதிரி ஆளா வீடு உள்ள பார்த்தா என்னுடைய நாடு ஏனென்றா அவனி 86 தேசத்தில் அங்கம் கலிங்கம் காஷ்மீரம் குண்டலம் சொல்ல முடியாது. என் நாடு அங்க தேசம் அங்க தேசம் அங்க தேசம் அங்க தேசம். யாரு ஓமுந்தியா? அங்க ஜாஸ்தி விட்டுங்க என்ன வேலை உனக்கு? ஆமா, அங்க ஜாஸ்தி விட்டுங்க என்ன வேலை? அந்த ஊர்ல இருந்து இங்கேயே வந்து நீ எங்க பிறந்த? அங்கே தானே இருக்கணும். எங்க எத்தனை ஊருக்கு போனாலும் சரிதான், சொந்த ஊருக்கு ஈடாகாது. என்ன சொல்ற? அது ஏன்? எந்த ஊர் தானிலிருந்து இந்த ஊர் தனக்கு வந்தோம், அந்த ஊரை சொந்த ஊரு ஞான பெண்ணே. நீ எந்த ஊர் தானிலிருந்து எந்த ஊர் தனக்கு வந்தோம், ஐயா வந்த ஊரோ சொந்த ஊரு. நீ எந்த ஊருக்கு வந்த? நீ எங்க இருந்த முதல்ல? அப்புறம் எங்க இருந்த? இப்ப அதுக்கப்புறம் நான் வந்து வந்தேன். அப்புறம் திரும்ப இப்ப வந்து இடையில வந்துக்கிறேன். திண்டியோட வந்து இடையில வந்துக்கிறேன். இது இல்லடா, எந்த ஊருன்னா தாயினுடைய கர்ப்ப கோலம் இருக்குது. தாயினுடைய கர்ப்ப கோலம் 10 திங்கள் 300 நாள் 299 நாள் கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நாள் முன்ன பின்ன அந்த தலை குளிக்கு 7 மாசத்துல கூட மறந்துடுவாங்க. அதனால 99 நாள் 299 நாள் கூட ஒரு புள்ள பிறக்கும். 90 நாள் கூட புள்ள பிறக்கும். தாயினுடைய கர்ப்ப கோலங்குது. அதுதான் பையூர். பையூர். அது பேர் ஊரா? ஆமா, பையூர். பையூர்ல இருந்து இந்த பொய்யூர்ல பிறந்து நான் மெய்யூரை காண்பது எப்போ? பையூர்னா தாயினுடைய கர்ப்ப கோலம் 10 திங்கள் 300 நாள் கடந்து நான் பிறக்கும் பொழுது பூமியில வந்து விழுவேன். விழுந்தவுடன் இந்த ஊர் பேரு இது வந்து இந்த ஊர் இல்லடா, பொதுவாவே உலகத்துக்கு பேரு இது பொய்யூர்னு பேரு. உண்மையை சொன்னா வாழ முடியாது, பொய் சொன்னாதான் வாழலாம். இப்போ அப்படி சொன்னாதான் இன்னைக்கு வாழ முடியும். அப்போ உண்மையை பேசினாங்க. நம்ம வாதியாரெல்லாம் இருக்கும்போது கள்ளங்கபடு சூது வாது பொய் இதெல்லாம் கிடையாது. போறாமலாம் கிடையாது. ஒரு ராத்திரி கூத்து வாங்கினா கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெட்டர் போடணும். ஆமா, எங்க அந்த ஊருக்கு நாடகாருக்கு லெட்டர் போடாதான் இன்னைக்கு கூத்துக்கு வருவோம். ஆமா, நீ அப்படி கிடையாது. இப்போ 1 மணி நேரத்துல கூத்தாடி வருவோம். அப்ப எந்த அளவுக்கு முன்னேறிக்குது நாடு. ஆனா பொய் சொன்னாதான் வாழலாம். அப்பேர் முந்த எந்த ஊர் தானிலிருந்து இந்த ஊர் தானக்கு வந்தோம், அந்த ஊர சொந்த ஊரு ஞான பெண்ணு இது வாடகைக்கு வந்த ஊரு. இந்த பொய்யூர்ல பிறந்து நமக்கு சொந்த ஊர்னு ஒண்ணு இருக்குது. யாருக்கு? உனக்கு எனக்கு இதெல்லாம் நாமளா பேர் வச்சுக்கின்றா. இடையும் உலன்னு யாரு பேர் வச்சாங்கன்னு யாருன்னா சொல்ல சொல்லலாம். யாருக்கும் தெரியாது, முன்னோர்களுக்கு தான் தெரியும். நாட்டாமுக இருக்காரு, எங்க செல்வராஜ் வாதியாருக்கும் அவரு 2 பேரும் இனப்பிரியாத நண்பர்கள். ஆமா, ஒரு கைப்பை எடுத்துன்னு அவர் கூட தான் போவார். செல்வராஜ் மாமன் கூட எங்க வீடுக்கு வந்து 2 பேருமே அமட்டம் குட்டன்னு ஒண்ணு இருக்குதுங்க எங்க தெருவுல மாரியாத்தா கோயில் பின்னாடி. அங்கதான் சாராய கடை. 2 பேரும் போய் சாப்பிட்டு பொண்ணே வருவாங்க. அப்படி அந்த அளவுக்கு. ஆனா அவரு 2010 மாமா இருந்தாரு. ஆனா அப்ப இருந்து இந்த நிமிஷம் வரலையும் எந்த நிமிஷம் அவரு மேலதான் அவருக்கு பற்றுது இருக்குமே தவிர தலை கீழே ஆடுறவனா இருந்தாலும் எங்க வாத்தியார் மாரி வராது அப்படின்னு தான் சொல்லுவாரு. அவரு தூத்தி சொல்றாரு நான் சொல்ல. அவருக்கு பிடிச்சது ஏன் இப்ப நிறைய பேர் அதுக்காக நம்ம செல்வராஜ் வாத்தியாரு செங்கேணி கவுண்டர் மாதிரி எழுப்பி வந்து நம்ம கூத்தாட சொல்ல முடியும். ஆனா இப்ப இருக்கிறவங்க தான் ஆட முடியும். சொல்லிக்கலாம், நான் செல்வராஜ் மாதிரி ஆடுவேன், பெரிய வாத்தியார் மாதிரி ஆடுவேன், வாயால சொல்லலாம். ஆனா அவர் செய்தார் பாரு, அவங்களுக்கு தான் அவங்க வேலை தெரியும். கண்டிப்பா. ஆனா சொல்லலாம் நான் செய்வேன்
யாராலையும் முடியாது. நான் என்ன செய்யணுமோ அதுதான் நடக்கும். எனக்கு ஆண்டவன் என்ன எழுதினானோ அதுதான். எனக்கு எவ்வளவு தொண்டை கொடுத்தானோ அதுதான் இங்க பேசும். அவரை மாதிரி பேசினா முடியாதுங்க, முடியாது, யாராலையும் முடியாது. அவர் தான் பாடுறாரா இல்ல இந்த பொட்டி தான் பாடுதா அப்படின்னு தெரியாது. எது இரண்டும் ஒண்ணா இருக்கும். இந்த கர்ணமூர்த்தி நாடகத்துல நிறைய பேர் கர்ணம் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் பாடவே முடியாது. இன்னொருத்தன் பிறக்கல, நான் உள்பட பார்த்த வரைக்கும். ஆமா, ஏன் சொல்றேன்னு இன்னைக்கு ஒரு நாள் தப்பி போயிடுச்சுன்னா நாளைக்கு ஓசூர்ல போய் கல்யாணம் அடிச்சா கூட தான் விடு, கால் மேல கால் போட்டு போட்டுருப்பான். வெடிக்கால மரம் போட வேண்டாம் சொல்லுவேன். இன்னைக்கு நாடகம் ஆச்சியா? என்ன ஆச்சியா? அதுக்குதான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப நாளா ஒரு ஓட்டாத கரும்புல கரும்பு ஒண்ணு கிடக்கும், அது ஒரு 5-6 வருஷமா பயிர் வைக்காத, அதுல போய் கலப்பை போட்டு பாரு, அந்த மாதிரிதான் கூத்தாடி பண்ண தமிழ் ஆடிக்கினே வந்தா அந்த கதையோ ஏதோ நம்ம சித்தேரி கேட்டவாறு போகும். இதை என்ன சொல்ல போறோம் அப்படி நமக்கு சொந்த ஊர்னு ஒண்ணு இருக்குது. சொந்த ஊரா? ஆமா. அது எந்த ஊரு? இடையங்குளத்துக்கு எந்த பக்கம் சுடுகாடுன்னு கேளு. அதுதான் நமக்கு சொந்த ஊரு. சுடுகாடா? அந்த 6 அடி நிலம் தான் நமக்கு சொந்தம். பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் மனைவி மக்கள் இதெல்லாம் கூட வராது. அங்க போய் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. பல கோடி ரூபாய் இருந்தாலும் சரிதான். அவர் வீட்லயே வச்ச சாமி கொண்டு வச்சுட்டா எங்க கொண்டு போடுவோம்? சுடுகாடு தான். அதான் நமக்கு சொந்த ஊர். சொந்த ஊர் சுடுகாடு. எந்த ஊர் தனியில இருந்து இந்த ஊர் தனக்கு வந்தோம். வந்த ஊரோ சொந்த ஊரு, ஆனா வாடகைக்கு வந்த ஊர். இன்னைக்கு ஒரு பொருள் தான் நாளைக்கு நேரம் ஓசூர் போடுவோம். காசு கொடுத்தாங்கன்னா காலைல வாங்கி கிளம்பிடுவோம். நம்ம அந்த ஊருக்கு இது வாடகை ஊரு. அதே போல இந்த இடையங்குளத்துக்கு நான் பேர் வச்சுன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஆனால் என் நாட்டுக்கு அங்கு தேசம் எப்படி என்று பேர் வந்தது எனக்கு தெரியும். ஆமாண்டா, அந்த வரலாறு எனக்கு தெரியும். என் நாட்டுக்கு பேர் வச்சது அங்கு தேசம் அப்படின்னு எப்படி வந்தது என் நாட்டுக்கு? ஒரு காலத்தில் சிவபெருமான் நிஷ்டையில் அமர்ந்தார். கல்யாண மரத்தின் கீழ் நிச்சயம் அமர்ந்தவுடன் 2 கண்ணை மூடிட்டார். 2 கண்ணு மூடினா உலகம் என்ன ஆகும்? அப்ப இரவு யாரு, பகல் யாரு? சந்திர சூரியன். அந்த 2 பேருமே சிவன் தான். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். இந்த 2 கண்ணை மூடினோட உலகம் இருளாகி போச்சு. ஆனால் அவர் நிஷ்டையை கலக்கி வேணும் என்றால் யாராலுமே முடியாது. அது ஏன்? அவருக்கு முன்ன போய் ஐயா ஏந்திர அப்படின்னா கண்ணு மூடி யார பாப்பா? அவன் எரிஞ்சு பசுபீரமா எரிஞ்சிருவான் யாரா இருந்தாலும். அதனாலதான் சிவனுடைய நிஷ்டையை கலக்கி யாரும் போக மாட்டாங்க. அதனால் தேவரெல்லாம் ஒருமிக்க சேர்ந்து ஒன்று கூடி அவர் நிஷ்டையை கலைக்க வேண்டும் அப்படி கேட்டாருக்கு யாரும் முன்வரவில்லை. ஒரே ஒரு ஆள் வந்தார். அவர் தான் மன்மதன். மன்மதன் ஓடி வந்து நான் சென்று சிவன் நிஷ்டையை கலைக்கிறேன் அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு யாரு ரதி தேவி மறுத்தது. ஆனால் ஒரு ஊரு வாழணும்னு சொன்னா ஒரு குடும்பத்தை அழிச்சிடலாம். தேவர்கள் சுகவாடு கொடுக்கணும்னா என் உயிரை நான் கொடுக்கிறேன் அப்படி என்று சென்றான். யார்? மன்மதன். மன்மதன் சிவனுக்கு என்ன வேணும்? ரதி யாரு? சிவனுடைய மகள். அதனால் அந்த மன்மதன் சிவனுக்கு மருமகன். ஆனால் 5 வகை கணை, மலர்கணை, கரும்ப வில்லாகும், அரும்ப ஞானியாகும் கூட்டி மலர்கணை ஏவினான். எப்படி விடுவ பானம்? எதற்குதான் விடுவேன். ஆனா மன்மதனுக்கு ஒரு குருட்டு எண்ணம். பின்புறமாக நின்று சிவன் மீது பானத்தை விடுவோம். அவர் எதற்தான் திரும்பி பார்ப்பார். யாரா நம்ம எதர் நின்னா எரிஞ்சிருவோம், பின்னால பார்க்க போறது இல்லையா அப்படி என்று அவன் மனதிலே ஒரு குருட்டு எண்ணத்தை கொண்டு சிவனுடைய பின்புறமாக நின்று மன்மதன் பானத்தை ஏவினான்.
ஏவியவுடன் ஆனால் சிவன் என்ன நினைத்தார், நிஷ்டை கலைஞ்சு போச்சு. ஆனா நெற்றி கண்ணை திறக்கவில்லை. யோசித்தார், ஞானத்தால் அறிந்து பார்க்கும் பொழுது வந்திருக்கக்கூடிய மருமகன். ஆனா முன்ன நின்றுதான் பானம் போட்டிருப்பான், பின்புறமாக திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சிவன் அவரை அறியாமல் திரும்பி பார்த்தாரு. பின்னால இருந்து யாரு? மன்மதனுடைய உடம்பு எரிஞ்சு போச்சு. இந்த உடம்புக்கு அங்கன்னு பேரு. இந்த உடம்புக்கு இந்த ஆத்மா போயிட்டா இதுக்கு பேரு என்ன? இந்த மன்மதனுடைய அங்க எரிஞ்சு போச்சு. மன்மதன் அங்க எரிந்தபடியா இந்த நாட்டுக்கு அங்க தேசம். அப்போ ஒரு நாள் செத்தா அந்த ஊருக்கு பேர் வந்து பாடுங்குது. அங்கு தேசத்தை தானாகத்தோடு பரிபாலம் செய்து வர முடியாது. என்னுடைய நாமதேயம் நான் வரும் பொழுது எனக்கு என்னென்ன வாத்தியம் முழங்கணும் தெரியுமா? எடுக்க தெரியுமா? அவதான் சொல்லுவான் அப்படி ஒத்து எதுக்கு போய் எனக்கு தள்ளி போனா? நான் முதல்ல என்ன சொன்னேன், 32 வாத்தியம், அதுல ஒத்துன்னு ஒரு வாத்தியம். ஆமா, அந்த என்ன வாத்தியம் சொல்லு பாப்போம். நீ தான் ரொம்ப நாளா கூத்தாடுற. என்ன வாத்தியம் அது? என்ன இளைஞர் தெரியும், தாளம் தெரியும், பெட்டி மோளமா. சரி, அதுவும் ஒரு வாத்தியம் தான். அது போல ஒத்துன்ற வாத்தியம் என்ன, அது பேர் சொல்லு. இப்ப நீ தாளம் வாசிச்ச உடன் தீருன்னு சொல்ற, எதை தள்ளி தீருன்னுவ? பொட்டி தள்ளி தீரணும். இது நமக்கு தாய். அந்த சுதி இல்லைன்னா நம்ம பாட மாட்டோம். அது இல்லைன்னா புரியத்தான். ஆனால் நீ வேற மீடியம்ல பேசுற, அடிச்சிருவேன். நான் என்ன அம்மா முண்டமா நானே நானே கண்ட்ரோல் பண்ணி ஆடின்னு உன மாறி போச்சு. ஏனென்றால் அந்த ஒத்துன்னு சொன்னா அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன இல்ல ஒரு 15 வருஷம் கூட வந்துதான். இப்ப கல்யாணம் நடந்தா மேல வாசிப்பார். அது பக்கத்துல ஒரு நாயனக்காரர் இருப்பார். அவங்க 2 பேர் ஆச்சா. ஒரு சுதிகாரன்னு ஒருத்தர் இருப்பார். இப்படா அது அப்ப அது கிடையாது. அந்த நாயன மாதிரியே ஒருத்தர் ஊதுவாரு. அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கு ராகம்? அது கொம்பு சங்கு. அது கொம்பு நாயன மாதிரியே ஊதுவாரான்றான். அது ராகங்க வராது, சவுண்டு ஒரே ஒரு ராகம்னால. அதுக்கு பேரு தான் ஒத்து. இப்ப நாயன அதுக்கு பேரு ஒத்து மத்தாரத்தானம். இந்த வாத்தியங்கள் முழங்க எப்படி சித்திமதி ஒரு அடி மாடிக்கு எடுக்கிறதுக்கு அடிச்சுட்டாங்க. புருஷா எக்காலை உதவி. எங்க அக்கால உதவா? யார் அக்கால? புருஷா எக்காலை
உதவி அது என்ன வாத்தியம்? அது நாங்க ரொம்ப போச்சு. இதுல ஒரு வாத்திங்களா? ஐயோ பெரிய போராட்டமா போச்சு எனக்கு. என்னடா இந்த ஒக்காலன்ற வாத்திங்க இதுங்களா? ஒக்காலடா எக்காலை. எக்காலை அப்படி வாத்தியம். அப்படின்னா ஒரு எருது மாடு. ஆமா. அது மேல ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டு ஆமா கம்பி போடுவாங்க. இந்த பக்கம் ஒரு மேளம், இந்த பக்கம் ஒரு மேளம், ஒரு மேளம் இருக்கும். ரெண்டு கையில ரெண்டு கொம்பு டமர 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 அடிப்பாங்க. ஆமா அது ஒரு வாத்தியம். அதுக்கு பேரு எக்காலை ஊதவே. நீ சொன்ன பேரு வளவா இருக்கும் பாரு. யாரு இந்த கும்பட்டம். இப்பெல்லாம் சொல்ல ஜாதி புள்ளக்காரர் இருக்காங்களே அவங்கதான். அந்த 32 மேல வாத்தியம் சும்மா தாம் 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 புறப்பட்டு வரனே. என் நாமதேயம் உனக்கு தெரியாது. கர்ணன் 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 அப்படின்னு கேள்விப்பட்டீங்க? அதே கர்ணன் நான் தான். ஓ நான் கேள்விப்பட்டேன். என்னப்பா சட்டிக்காரன காராக்காரன பொடிக்காரன இல்ல இல்ல எந்த காரணம் சொன்னா நாங்க ஒரு 2 கிலோ வாங்கி போவோம். கேட்டு தொலையாண்டா அது வேற நல்லா காய வைக்கணுங்க. இல்லைன்னா நம்ம போடுங்க. ஆமாங்க போட்ட கர்ணன் கர்ணன் என்று சொல்ல முடியாது. சொல்லுங்க சட்டிக்காரன் எப்படி பாபா அப்படியா? யானு கேட்டா நல்ல உணவு வரான் சபையில கெட்ட உணவு வரான்ற கதையா? யாரும் எதுவும் நம்ப முடியல. அப்படி கிடையாது. சபையினும் ஒரு மரியாதை இருக்கு. அது ஏன்? மாறாத கலகட்ட நில பெற்ற சபையில் வாயில்லாதவன் ஒரு மகர். இந்த மாறாத கலகட்ட நில பெற்ற சபையிலே வாயில்லாதவன் ஒரு மகர். வால் பிடித்தவனோடு ஓடி பதங்குவான் மனக்கோடையன் ஒரு மகர். இல்லால் புறங்கொல்லி சம்மதித்தவரோடு இணங்கி வாழ்பவன் ஒரு மகர். இல்லால்னா யாரு? மனைவி. 10 பேர் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தாலி கட்டின்னு வராங்க பாரு, அவங்க தான் மனைவி. அந்த மனைவியானது நம்ம கூட கஷ்டப்பட்டு நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் அனுபவிச்சு மரியாதை இல்லாம பேசக்கூடாது. வாங்க வேலைக்கு போய் வந்தாலும் எங்க வீட்டுக்காரு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அந்த கணவன் மனைவி இருந்தாலும் அவங்களுக்கு சொர்க்கண்டான்றான். ஆனா நீ வாடின்னு அவ வாடான்னு வேலைக்கு போய் வந்து கூட எம்மாரா சோறு போடுமா அப்படி சொல்லு. கடுக்கு பாரு படுறாங்க அப்படின்ற பாரு, அவ கூட வாழக்கூடாது. அதுக்கு தாண்டா அந்த செய்யுள் எழுதிக்கிறான். இல்லால் புறங்கொல்லி சம்மதித்தவரோடு இணங்கி வாழ்பவன் ஒரு பதர். தேசியர்கள் ஆசை கொண்டு உள்ளளவு மனையாளை விட்டு விடுபவன் ஒரு பதர். வேசினா யாரு? வேசினா காட்சி வாங்குறவங்க. அந்த வேசி என்பவள் வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்த அழுவாள் பொய்யே, தம்பலம் தின்பால் பொய்யே, சாகுரன் என்பால் பொய்யே, அம்மெனும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையினாலை நம்மின பேர்கள் எல்லாம் நாயிலும் கடையாகுவார். அப்படின்னா வெம்புவா உன்னை பார்த்த உடனே வெம்பிக்கினே நிப்பா. அப்ப நீ என்ன சொல்லுவ? என்னமோ பாப்பா வெம்புது அப்படின்னு நீ நினைப்ப. அவனை நம்ப கூடாது. வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்த அழுவாள் பொய்யே, உன் மேல விழுந்து அழுவா. ஆனால் அவனை நம்ப கூடாது. அது பொய்யான வாழ்க்கை. தம்பலம் தின்பால் பொய்யே. தம்பலம் என்ன? தாம்பலம்டா. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இத 3ஐயும் போட்டு நீங்க மென்னு என் வாயில வைங்க அப்படின்னு சொல்லுவா. அவளை நம்ப கூடாது. அதான் தம்பலம் தின்பால் பொய்யே. சாகுரன் என்பால் பொய்யே. சாகர்னா மாமா நீ செத்த நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவ சாக மாட்டான். அவளை நம்ப கூடாது.
சாகுரன் என்பால் பொய்யே அம்பினும் கொடிய கண்ணால் அப்படின்னா பொம்மனேடி கண்ணு இருக்குது. அம்பு எப்படி இருக்கும்? கூர்மையா இருக்கும். ஒரு மீது விட்டா எப்படி பாயும்? குத்திட்டு போகும். அந்த மாதிரி பெண்கள் கண்ணு. அம்பினும் கொடிய கண்ணால் 1000 சிந்தையினாலே நமக்கு ஆம்பளைக்கெல்லாம் ஒரே சிந்தனை தான் வரும். நாளைக்கு எங்க போகணும், எந்த வியாபாரத்துக்கு போகணுமா, இல்ல நாளைக்கு என்ன கழனியில நாத்து விடலாமா அப்படின்னு இங்க ஒரு சிந்தனையே தான் ஓடும். மூக்குல தட்டினா ஏன் தட்டுறாங்க தெரியுமா? இது நாசி, இது வழியா ஞானம் பிறக்கும். அதனால தான் இங்க தட்டுறது. ஆனா பெண்களுக்கு அது கிடையாது. 1000 சிந்தை. 1000 சிந்தனையா? கடிகார மொழி எப்படி சுத்துவோம் அந்த மாதிரி பல சிந்தனைகள் வருமா ஒரு நாளைக்கு. 1000 சிந்தையினாலே நம்ம பேர்கள் எல்லாம் நாயிலும் கடையாகுவார். அந்த மாதிரி பொம்மினேடி நம்பாதலான்ட்டான். இல்லால் புறங்கொல்லி சம்மதித்தவளோடு இறங்கி வாழ்பவன் ஒரு மகன். பேசுபவன் ஒரு பதறு. வேறு ஒருவர்னா பிறர் பார்த்து பரவாயில்ல இந்த பையன்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் நல்லா செய்யறான் அப்படின்னு பலரும் போற்றணும். ஏன் சொல்றேன்னா இந்த பாட்டை கூட இங்க பாடி இருக்க மாட்டேன். எனக்கு எப்ப கனவு தெரிஞ்சதோ பையன்ல இருந்து இடையங்குளத்துல கூத்தாடிங்கிறான். கட்டிக்கார வேஷத்துல இருந்து பொண்ணு வேஷத்துல அங்கடா ஜாமான் தூக்கத்துல இருந்து கெட்டிக்காரன்னா தான் தெரியும் நிறைய ஊருக்கு. வேஷக்காரன்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன பையன் பிள்ளையில இருந்து ஆடி நிற்கிறான். அவங்க பார்த்து சொல்லணும் நம்மள நல்ல பேரு. நம்ம பெருமை நாமளே சொல்லக்கூடாது. தன்னையே மெச்சிக்கிச்சான் நீயா நானா எனக்கு முன்ன சொல்லி சொல்லுவாங்க. ஆமா ரெண்டாவது சொல்றது அது மாதிரி சொல்லக்கூடாது. வேறு ஒரு மெச்சாத தன்னையே தான் மெச்சி வீண் பேசுபவன் ஒரு பதறு. இப்படி கர்ணன் அது நான் தான் சொன்ன மாதிரி அவன் கேட்டானே கர்ணன் சொன்னா கர்ணக்கிழங்க லேசா நினைக்காது. அதுக்கு விளையாட்டு சித்தர் அழகாக பாடி வச்சுக்கிறார். ஆமா பசங்க சடுகுடு விளையாடு பாத்துக்கிறியா? அதுக்கு பேரு என்ன? அது வந்து ஏற்கனவே சடுகுடுன்னு தான் சொல்லுவாங்க. விளையாட்டு சித்தர் அதுக்கு பாட்டு எழுதுகிறாரு. அதுக்கு ஒண்ணு தெரியுமா பாட்டு? அப்படி யார பாட்டு ஒரு பாட்டு உண்டு. ஒரு ஆளும் பாடிக்க போறது. கட்டாஞ்சி காடு வெட்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுல கர்ணக்கிழங்க வச்சு ஒரு பாட்டு பாடிக்கிறார். அதுக்கு என்ன பொருள்னு கேளு. ஊசி ஊசி கம்மந்தட்டு வீட்டை பிரிச்சு கட்டு. ஊசி ஊசி கம்மந்தட்டு வீட்டை பிரிச்சு கட்டு. காசுக்கு 2 கட்டு கருணைக்கு ரங்கடா. ஆனால் இப்படி சொல்ல முடியாது. அது தோலை உரியடா தொண்டையில வையடா. வாழைப்பழமடா வாங்கி சப்படா. இது பாட்டு. ஊசி ஊசி கம்மன் தட்டு வீட்டை பிரிச்சு கட்டு அப்படின்னா மனிதனுடைய உடம்பு கம்மன் தட்டு போல இருக்கும். அதை ஒடிச்சா ஒடிச்சுக்கிண்டா அதே முழுங்களுக்கு இது பாரு ஒடிச்சு. அதே போல நம்ம உடம்பு கம்மன் தட்டு மாதிரி ஊசி ஊசி
ஊசி கம்மன் தட்டு ஊசி கம்மந்தட்டு வீட்டணி பிரிச்சு கட்டு ஊட்ட மெத்த ஊட்ட போய் கம்பி விடாக்க கல் விடா கட்டு கல் விட்டா கட்டு அது இல்லடா அந்த ஊடு இல்ல இது ஊடு இதா ஆமா இதுல நீ எதனா நினைச்ச அது கண்டிப்பா நடக்கும் ஒருவனை அழிக்கணும் இல்ல ஒரு இடம் போகணும் அப்படின்னு இந்த மனமே கோவில் இதுல நல்ல உள்ளம் தான் இருக்கணும் கெட்ட உள்ள இருக்கக்கூடாது வீட்டணி பிரிச்சு கட்டி காசில 2 தட்டு காசில 2 தட்டுக்குது எனக்கு தெரிஞ்சுன்னா சிலுவர் தட்டு அலுமினி தட்டு தான் அப்படியா அது இல்லடா பால்வடி தட்டு ஒண்ணு பள்ளிக்கூட தட்டு ஒண்ணு சொல்ல போட்டு அது இல்ல ஆகாயம் ஒரு தட்டு இந்த பூமி ஒரு தட்டு காசில 2 தட்டு கருணக்கிழங்கடா கருணக்கிழங்கு எப்படி இருக்கும் கருப்பா இருக்கும் சட்டிக்காரன கருப்பா இருக்கும் அது தோலனி உரியடா அந்த தோலை உரிச்சா அந்த கருணக்கிழங்கு எப்படி இருக்கும் வெண்மையா இருக்கும் அதே போல வெள்ள உள்ளத்தவன் தொண்டையில வையடா அப்படின்னு அந்த கருணக்கிழங்கு பாட்டு அந்த கருணை உள்ளம் கொண்ட என் பெயர் கர்ணன் ஆனால் உலகத்தில் 4 வள்ளல் முழு வள்ளல் முக்கால் வள்ளல் அரை வள்ளல் கால் வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த 4 பேர் உங்களுக்கு தெரியுமா புதுசா சொல்றாங்க நியாயமா அதிகமா 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா அவன் வள்ளல் தான் சொல்லுவாங்க வள்ளல் கூட தனியா ஆளுகிறாங்களா ஆமாண்டா அது யாரு அதே போலதான் எல்லா தொழிலுமே கூத்தாடிலயும் அப்படித்தான் முழு கூத்தாடி முக்கா கூத்தாடி அரை கூத்தாடி கால் கூத்தாடில அதே போல பப்பு நதிரி கெட்டிக்காரன் 4 விதமான மந்திரி முழு மந்திரி முக்கா மந்திரி அரை மந்திரி கால் மந்திரி இதுலயும் 4 மந்திரிகள் திருடன்லயும் அப்படிதான் முழு திருடன் முக்கா திருடன் அரை திருடன் கால் திருடன் எல்லாத்துலயும் 4 அதே போல் 4 பேர் வள்ளல் நல்லவன்ல 4 பேர் இருக்காங்க முழு வள்ளல் யாரு சிபி சக்கரவர்த்தி அவருக்கு ஏன் முழு வள்ளல் பேர் வந்து ஒரு சிறிய புறாவுக்காக தன் உயிரையே தானம் செய்யறாராம் சின்ன புறா ஏன் ஒரு வேடுவன் தினந்தோறும் அந்த புறாவை உண்டிவில்லால் அடிப்பது அந்த குறி தவறி அது பறந்து போயிடும் ஒரு நாள் லக்கு பார்த்து அடித்தான் அந்த புறா மாரி பட்டவுடன் அதுக்கு புண்ணாயிடுது அதுல உதிரம் சொட்ட சிபி சக்கரவர்த்தியார் மடியில போய் விழுந்தது பறந்து போய் அதை பார்த்தார் அதை எடுத்து அதுக்கு தனது சிகிச்சை செய்து அதை ஒரு மருந்து வச்சு கட்டி அதை உண்மை கூண்டுல விட்டாரு அது விளையாடி இருக்குது ஆனா அந்த வேடுவன் சும்மா இருப்பானா அந்த புறா போன வழியா வருகிறான் வரும் பொழுது பார்த்தால் அவன் அடிச்ச பொருள் அங்க இருக்குது அவன் போய் கேக்குறான் இவரு குடுக்கணுமா குடுக்கறது இல்லையா அவர் மறுத்தார் அப்பா இதை நீ உயிர்வாதம் செய்யாத உனக்கு பொன்பொருள் வேணுமா எதனா கேள் தரேன் ஆனா அவன் அதுக்கு சம்மதப்படல எனக்கு மாமிசம் தான் வேண்டும் அப்படின்னா ஏன் தசையை அறுத்து தரேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவன் சம்மதப்பட்டான் யாரா மனுஷ சாதி வாங்குவானா ஆனா ஆண்டவன் சோதனை அங்க நடக்குது ஒரு தராசில புறாவை வைத்தார் ஒரு கையில வாள் எடுத்து சிபி சக்கரவர்த்தி தன் தசையெல்லாம் அறுத்து இன்னொரு தட்டுல வைக்கிறார் வைக்கும் பொழுது அந்த புறா எவ்வளவு மாமிசம் இருக்கும் மிஞ்சி போனா ஒரு 100 இல்ல 200 இருக்கும் அதான் வரும் உடம்புல இருக்கிற தசையை புறா அறுத்து வைக்கிறார் சத்தியம் ரெண்டும் சரியாகல அப்புறம் அவரே ஏறி உட்கார்ந்தார் உயிரை விட்டார் அப்பதான் சரியானது ஆண்டவன் அவருக்கு முத்தி மோட்சம் கொடுத்தார் அப்போ ஒரு சிறிய புறாவுக்காக உயிரை அண்ணா கொடுப்பானப்ப அவர்தான் முழு வள்ளல் சிபி சக்கரவர்த்தி முழு வள்ளல் முக்கால் வள்ளல் யாரு குமண சக்கரவர்த்தி குமணன் அமணன் அப்படின்னா அந்த அண்ணன் தம்பி தான் அப்படிதான் இருக்கணும் இப்ப சொல்றேன் குமண சக்கரவர்த்தியும் 2 பேருக்கும் பாகப்பிரிவினை ஏற்பட்டு அவர் வந்த பாகத்தை யாருக்கு குமண சக்கரவர்த்தி வர முடியாத ஏழை எளிய மக்களுக்கு வாரி 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 கொடுத்துட்டாரு அப்ப ஒரு பொருளை கொடுக்க அவனுக்கு பேரும் புகழும் தான் வரும். ஆமா, எது காசி பணம்னாலும் பேர் வரும். அந்த மாதிரி நல்ல மனுஷன குமண சக்கரவர்த்தி வரும். இவருக்கு வந்த பேர் கேசவ கவுண்டருக்கும். கேசவ கவுண்டருக்கு வந்ததான். ஆமா, அந்த மாதிரி தான். யாருன்னா போய் கேட்டா அவர் பாயில கை விட்டாருன்னா
எவ்வளவு இருந்தாலும் சரி வருதா அவ்வளவு திரும்ப அப்ப பேரும் புகழும் எதனால வருது கொடுப்பதனால் அந்த பணம் வாங்குறதுல இல்ல அந்த உள்ள இருக்குது பாரு கொடுக்கணும்னு அந்த எண்ணம் வருது அதுக்குதான் அதை பார்த்தான் அவன் தம்பி அமனன் அண்ணனுக்கு மட்டும் பேர் வருது அவர் பேரை கெடுக்கணும் எங்க அண்ணன் தலையை யார் ஒருவன் கொண்டு வரானோ 1000 பொற்காசு நல்லவன் தலை யாருன்னா வெட்டுவானா ஆனால் ஒரு குடியானவன் மனைவி மக்களோடு குமண சக்கரவர்த்திக்கிட்டு வரான் வந்தவுடன் ஐயா ஏதாவது கொஞ்சம் பொருள் கொடுங்க நான் என் மனைவி மக்கள்லாம் அப்படி கேட்டான் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்ல மழையா இருந்தாலும் உட்கார்ந்து உண்ணா ஆயிடும் அவர்கிட்ட இல்ல அவர் இல்லன்னு சொல்றதுக்கு மனசு வரல அப்பா இத வாழ்த்தருக்கு என் தலையை கொண்டு போய் என் தம்பி கிட்ட கொடு உனக்கு 1000 பொற்காசு கொடுப்பான் அதை வைத்து நீ ஜீவனம் போயிடுச்சுக்க போய் யாருன்னா சொல்லுவானா சொன்னா போதும் அவர்தான் முக்கால் வள்ளல் அரை வள்ளல் யாரு சூரியகுல பரம்பரையில் பிறந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை திரு ஆண்டு வந்த திருசங்கு மகன் ஹரிச்சந்திரன் அவர் அரைவள்ளல் கால்வள்ளல் யாரு அவரை பார்த்திருக்கிறியா கேட்ட பொருள் அளிக்கும் கரெக்டா நிக்குதுங்க